மனிதர்களாகிய நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னா நமக்கு ஒரு சில இடம் எல்லா இடத்துலையுமே நம்ம தன்னிச்சையாக செயல்பட மாட்டோம். எல்லா இடத்துலையுமே சிங்கிளாக நம்ம வேலையை செய்து முடிக்க முடியாது. ஒரு சில நபர்களுடைய உதவி அப்படி இல்லைன்னா நிறைய பேருடைய உதவி நமக்கு தேவை. ஆனால் ஆண்டவருக்கு அவர் யாரோட உதவியுமே கேட்க மாட்டாரு. அவர் தானாகவே எல்லா வேலையும் செய்வார். அவருடைய ஒரு வார்த்தை போதும், சகலமும் அதுக்கு எந்த நடக்கணுமோ அந்த காரியத்தை நடத்தி முடிச்சிடும். அவருக்கு நம்ம தேவை, மனிதர்களாகிய நம்ம அவருக்கு தேவை அப்படின்றது கிடையாது. அவர் நாமம் நம்மளை மகிமைப்படும்படியாக நம்மளை யூஸ் பண்றாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? கீழ்ப்படியவே மாட்டோம். இங்க அப்படி இல்லை. சவுலுக்கும் இஸ்ரவேலுக்கும் பெலிஸ்தருக்கும் யுத்தம் நடந்த போது இஸ்ரவேல் ராஜாவாக இருந்தது சவுல். அவருடைய மகன் யோனத்தான் ஒரு நபராக தனக்கு ஒரே ஒரு ஆயுதாரியை மட்டும் தனக்கு துணைக்கு கூப்பிட்டுட்டு பெலிஸ்தரோடு கூட அந்த ஆற்றை கடந்து யுத்தத்துக்கு நம்ம லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அவர் ஆண்டவரை நம்பி போனாரு. ஆண்டவரை நம்பும் பொழுது, ஆண்டவர் நம்ம பக்கத்தில் இருக்கும் பொழுது நம்மளுடைய எதிராளிகள் அது சில பேரா இருக்கலாம், நிறைய பேரா இருக்கலாம். ஆனால் நம்ம ஒரு மனிதனாக தனியாகவே இருந்தாலும் ஆண்டவர் நம்ம பக்கம் இருந்தால் நம்ம தான் ஜெயிப்போம். அதுதான் அன்றைக்கி அங்கே நடந்துச்சு. யோனத்தான் சிங்கிளாக போனாலும் 2 பேர் துணைக்கு ஒரே ஒரு ஆயுததாரி தான் போயிருப்பாங்க. கம்மியான நபர்கள் போனாலும் அன்றைக்கு பெலிஸ்தர் முறியடிக்கப்பட்டார்கள். இஸ்ரவேலர்கள் காப்பாற்றப்பட்டாங்க. கர்த்தர் இஸ்ரவேலை காப்பாற்றினார். ஒரு யுத்தம் நடக்கும் பொழுது ஆண்டவர் எந்த பக்கம் நிற்கிறாரோ அந்த ஜனம் ஜெயிக்கும். அது கொஞ்சம் பேரை கொண்டோ நிறையா பேரை கொண்டோ ரட்சிப்பது கர்த்தருக்கு ரொம்ப லேசான காரியம். அவர் ஒரு வார்த்தையில் இந்த உலகத்தையே படைச்சிருக்கிறார். அவருக்கு எந்த காரியத்தை செய்கிறது ஈஸி தான். மனிதர்களாகிய நமக்கு தான் எல்லாமே கஷ்டம், சேலஞ்சிங்காக இருக்குது. அதனால் இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எகென்ஸ்டாக எப்படிப்பட்ட பெலிஸ்தர்கள் வேணாலும் வந்திருக்கலாம். உங்களை நிந்திக்கலாம், அவமானப்படுத்தலாம், உங்கள் காரியத்தை நீங்கள் செய்ய விடாமல் தடுக்கலாம். அவனுங்களும் வாழாமல் உங்களையும் நிம்மதியாக இருக்க விடாமல் உங்களுடைய சுதந்திரங்களை பறித்து கொண்டு உங்கள் எல்லைகளுக்குள்ளே கூட நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாதபடிக்கு உங்கள் எல்லைகளை தாண்டி உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கலாம். உங்களுடைய எல்லைகளை தாண்டி உங்கள் கிட்டகளை அபகரித்து கொண்டு போயிருக்கலாம். உங்கள் எல்லைக்குரியெல்லாம் மாற்றி வச்சுருந்துருக்கலாம். இது வரைக்கும் பவுண்டரி நீ நில்லுன்னு சொன்னால் நிற்க மாட்டான். இல்லை எனக்கு நிலமும் வேணும்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக உங்கள் லைஃப்குள்ளேயே அவங்க வந்திருக்கலாம். எந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருந்தாலும் சரி, மன உளைச்சலில் நீங்கள் இருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தர் யோனத்தானை போல நீங்கள் ஆண்டவரை நம்பும் பொழுது, ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, நீங்கள் ஒரே மனுஷனாக இருந்து தனியாக போராடினாலும் கர்த்தர் உங்கள் கூட தான் இருப்பார். நான் நியாயம் உங்கள் பக்கம் இருந்தால் கட்டாயம் நீங்கள் ஜெயிப்பீங்க. ஆண்டவர் உங்கள் கூட நிற்கணும்னா அவரை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் பக்கம் இருப்பார். எப்படிப்பட்ட பெலிஸ்தர்கள், அவன் ஒரு ஆளாக வந்தாலும் சரி, ஒரு கூட்டமாக வந்தாலும் சரி, ஆண்டவர் உங்கள் பக்கம் இருக்கும் பொழுது நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. உங்கள் காரியங்கள் எல்லாம் ஜெயமாக இருக்கும். எதிராளிகள் முறியடிக்கப்படுவாங்க. கர்த்தரை அவர்கள் முறிந்து ஓடும்படி செய்வார். கர்த்தரை நம்புங்க, உங்கள் காரியம் எல்லாம் வாய்க்கும். அவருடைய சித்தப்படி உங்களுக்கு என்னெல்லாம் நன்மை செய்யணுமோ அது எல்லாவற்றையும் அவர் செய்வார். நீங்கள் கட்டாயம் ஜெயிப்பீங்க.